புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. வசந்த், இத உள்ள வை. சரிம்மா, கொடுங்க. அண்ணே, தண்ணி ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரட்டுமா? சரி. ஏமா, இந்த ஹெல்மெட் அப்பாவோட தானே? ஆமா. இது எதுக்குமா இனிமே தேவையில்லாம? அண்ணே, அண்ணே, என்னாச்சுண்ணே? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, அவரு காஃபி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. காப்பியா? இதோ எடுத்துட்டு வரேன். அண்ணி, இந்தாங்க, இதோ வரேன். இதோ கொண்டு வரேன், வரேன். ஏய், என்னடி உன் அப்பாவை தள்ளி விட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்ட? உண்மை வெளியில தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குடி. ஏய், கொஞ்சம் அடக்கி வாசிடி. மா, இப்ப நீ எதுக்கு மெதுவா பேசிட்டு இருக்க? நல்ல சத்தமா பேசு. நான் தான் இவரோட காலை வாரி விட்டு வீல் சேர்ல உட்கார வச்சேன்னு இவரால சொல்லவே முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. நிறுத்துங்கண்ணா. சரிம்மா. இந்தாங்க. தேங்க்ஸ் மா. மாமா, 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 எப்படி இருக்கீங்க மாமா? மாமா, என்னாச்சு மாமா உங்களுக்கு? மாமா, மாமா பேசுங்க மாமா, பேசுங்க மாமா. வசந்த் சொன்னதெல்லாம் நிஜமா? ஐயோ மாமா, உங்களை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியல மாமா. ஐயோ மாமா. மாமா, எந்திரிங்க மாமா, எந்திரிங்க மாமா, ப்ளீஸ். மாமா, ஐயோ. இலக்கியா, அம்மா, மாமாக்கு எப்படிமா திடீர்னு இப்படி ஆச்சு? எப்படி ஆச்சு? எல்லாம் விதிமா. காலையில சுறுசுறுப்பா வேலைக்கு போன மனுஷன் சாயந்தரம் இப்படி ஒரு கோலத்துல இருப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கல இலக்கியா. இலக்கியா இலக்கியான்னு வாய் நிறைய கூப்பிடுவீங்களே மாமா, உங்களுக்கா மாமா இந்த நிலைமை? இந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சவரு இப்படி ஒரேடியா உட்காந்துட்டாரு. நான் என்ன பண்றது? இனிமே எங்களை யாரு காப்பாத்துவா? போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே அண்ணனால பேச முடியாது, நடக்க முடியாது. இந்த வீட்டோட தூணை அந்த கடவுள் ஒரே நாள்ல சாச்சிட்டானேம்மா. இல்லம்மா, மாமாக்கு எதுவுமே ஆகாது. அவர் கண்டிப்பா நல்லா ஆயிடுவாரு. அந்த ஹாஸ்பிடல்ல சரியா ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்க மாட்டாங்க. இப்பவே இவர் பெரிய டாக்டர் கிட்ட நான் கூட்டிட்டு போறேம்மா. ஏய், நிறுத்துறே. நாங்க பார்த்ததும் பெரிய டாக்டர் தான். அப்பாக்கு எல்லா செக்கப்பும் அவங்க பண்ணிட்டாங்க. ஹெவியான பேரலைட்டிக் அட்டாக் தான். உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். நீ ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ண போய் இருக்கிற மீதி உயிரையும் எடுத்துட்டு போயிடாத. என்ன, எனக்கும் அஞ்சலிக்கு இல்லாத பாசம் உனக்கு எப்படி வந்துச்சு? பேசாம போடி. மாமா, நீங்க யாருக்கும் எந்த தீங்கும் நினைச்சது இல்லையே, உங்களுக்கே மாமா இப்படி ஒரு நிலைமை? டேய் வசந்த், மாமா எப்படிடா விழுந்தாரு? எதுக்குமே பதட்டப்படாம பொறுமையா தானே இருப்பாரு. அப்புறம் எப்படிடா இப்படி ஆச்சு?
தெரியலக்கா, நாங்க வெளியே போயிருந்தோம். நாங்க வீட்டுக்கு வந்தப்ப பக்கத்து வீட்டு அக்கா சொல்லிதாங்க எங்களுக்கே தெரியும். மாமா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாருன்னு ஹாஸ்பிட்டல்ல அஞ்சலி தான் சொன்னா. பாத்ரூம்லயா? பாத்ரூம்ல வழுக்கி விழ வாய்ப்பே இல்லையே. அடிக்கடி பாசி புடிச்சு வழுக்குதுன்னு 2 மாசத்துக்கு முன்னாடி தானே மாமா ரஃப் டைல்ஸ் போட்டாரு. அப்ப தர சொர சொரன்னு தானே இருக்கும். அது எப்படி வழுக்கும்? அதான் எனக்கும் தெரியலக்கா. ஏய் அஞ்சலி, நீ நல்லா பாத்தியா? மாமா பாத்ரூம்ல தான் விழுந்தாரா? ஆமா, சத்தம் வந்துச்சுன்னு நானும் அம்மா ஓடி போய் பார்த்தோம். அப்பா விழுந்து கிடந்தாரு. மாமா மாமா என்னம்மா சொல்றாரு? என்ன மாமா? மாமா நீங்க எப்படி விழுந்தீங்க? ஏதாவது மயக்கம் வந்துச்சா மாமா? என்னதான் நடந்துச்சு? மாமா ஏன் அஞ்சலியே பாக்குறாரு? எதுக்கு மாமா அவளையே பாக்குறீங்க? அது நாங்க தானே அவரை காப்பாத்தணும். அந்த நன்றி கடனுக்காக தான் பாத்துக்கிட்டே இருக்காரு. யோ, எனக்கு நல்லா புரியுது. அஞ்சலி நடிக்கிறா. கண்டிப்பா அவதான் மாமாவை ஏதோ பண்ணிருக்கா. ஏய், எதுக்கு நீ மாமாவை முறைச்சிட்டு இருக்க? நானா? ஆமா, உன் மொழியே சரியில்லை. மரியாதையா உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு சொல்லுடி. சொல்லுடின்னு சொன்ன என்னத்த சொல்றது? அப்பா அப்படி ஆயிட்டாரே, நானே கவலையில இருக்கேன். என்ன பார்த்து மொழி சரியில்லை, மூஞ்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா பாத்ரூம்ல தான் வழுக்கி விழுந்தாரு, பாவம். இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ இவரை ஏதோ பண்ணிருக்க. சிங்கம் மாதிரி நடந்த மனுஷன் வழுக்கி விழுந்துட்டாருன்னு சொல்றதை என்னால நம்ப முடியல. உண்மையை சொல்றீ? சொல்லுன்றல்ல. ஏய், எதுக்குடி அஞ்சலியை மிரட்டிக்கிட்டு இருக்க? நீ சந்தேகப்படுறத பார்த்தா என்னமோ இவதான் தள்ளி விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இவ தள்ளி விட்டாலும் விடுவா. சுயநலத்துக்காக புருஷனையே கடத்தினவ இத செய்ய மாட்டாளா? மாமா பாத்ரூம்லயும் விழல, எங்கேயும் விழல. இவதான் ஏதோ பண்ணிருக்கா. ஆமா இலக்கியா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நாங்க உள்ள வந்து பார்த்தப்போ சேர், பொருள், அண்ணனோட மொபைல் இதெல்லாம் ஹால்ல கீழே செதறி கிடந்ததுமா. ஏதேதோ மூலையில அது பாட்டுக்கு இருந்தது. நான் என்ன ஏதுன்னு கேட்டேன், ஆனா ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்கம்மா. ஏய் அஞ்சலி, மரியாதை என்ன நடந்ததுன்னு சொல்லுடி. நான் தான் அப்பா வழுக்கி விழுந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். பெரிய சிபிஐ ஆபீசர் மாதிரி திரும்ப திரும்ப சந்தேகப்படுற. அவர் உயிரோட இருக்காருன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். அது என்ன கெடுக்க பாக்குறியா நீ? பேசாம போடி. சும்மா வந்துட்ட பெருசா. என்ன இவள அடிச்சிருவாளோ?
சொல்லு. ஐயோ என்ன பண்ற? இலக்கியா அக்கா. வேண்டாம். மாமா வழுக்கி விழ வாய்ப்பே இல்ல. நீதான் அவரை தள்ளி விட்டுருக்க. உண்மையை சொல்லுடி. என்ன பண்ண? ஏய் சொல்லுடி. சொல்லு. ஏய் நகந்த குத்திடுவேன். அங்கே நில்லு. ஏய் சொல்லுடி. சொல்லு. இலக்கியா வேண்டாமா, விட்டுருமா. அம்மா நீ சும்மா இருமா. உண்மை சொல்லு. அக்கா அவளை விட சொல்லுடி. மரியாதையா சொல்லு. எனக்கும் டவுட்டா இருக்குக்கா. இப்போ நீ நடந்தது என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? ஏய், சொல்லுடி. இலக்கியா, சொல்லு. விடுடி. சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. சொல்லுடி. சத்தியமா அப்பா பாத்ரூம்ல தான் ஏய், விழுந்தாரு. விடு. ஐயோ ஐயோ சொல்லு. சொல்லு. சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன்ல, அப்பா சொல்லுடி. எதுவும் பண்ணல. சொல்லு. சொல்லு. அம்மா. சொல்லு. கொலகார பாவி, அவர் போய் தானா விழுந்ததுக்கு எங்களை குற்றவாளியாக்க பாக்குற? இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்களே அழுதுகிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா சந்தேகப்பட்டு எங்களையே சங்கடப்படுத்துறியா? இங்க பார், வந்தியா பாத்தியான்னு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு கத்திய காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்க. இலக்கியா விடுமா. அண்ணனுக்கு இப்படி ஆகணும்னு விதி இருக்கு, நடந்துருச்சு. யார குறை சொல்லி என்னமா பண்ண முடியும்? இங்க பாரு, தப்பிச்சிட்டோன்னு நீ சந்தோஷப்படாத. எனக்கு நல்லா தெரியும் நீதான் ஏதோ பண்ணி மாமாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க. ஐயோ விடமாட்டா போல இருக்கே. அது மட்டும் உறுதியாச்சு. அடுத்த செகண்டே உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்புறம் அவங்க உன் தோலை உரிச்சிருவாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. மாமா நான் கிளம்புறேன். மாமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா. நீங்க சீக்கிரமே நடப்பீங்க, பேசுவீங்க. தைரியமா இருங்க மாமா. வசந்த் மாமாவை கூடவே இருந்து பாத்துக்கோப்பா. சரிக்கா. அம்மா மாமாக்கு சீக்கிரம் குணமாயிடும்மா. நீ வருத்தப்படாத. வேளா வேலைக்கு மருந்து கொடுன்னு. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. வரேம்மா. நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு இருக்கு. என்னாச்சு? ஏண்டி இப்படி கோவப்படுற? உன் புருஷன் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாருன்னு நாங்க கதையை கட்டி தப்பிக்கலான்னு பார்த்தேன். எப்படியோ நான் தான் செஞ்சிருப்பேன்னு அந்த இலக்கிய கரெக்டா சொல்றா. பணம் கிடைக்கும்னு ஆசையா இருந்த என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு மிரட்டிட்டு இருக்கா. ச்சே, இது நம்ம வீடுன்னு தான் பேரு. ஆனா எவ்வளவு வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம வீட்டு சோத்த தின்னுட்டு ஏன் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா. சரி நீ கவலையை விடு. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அப்படியெல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. சிக்கணும் இலக்கிய நம்மள தூக்கி ஜெயில போட்டுருவா. இனி இலக்கியாவுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வாழ முடியாது. அவளை எதிர்த்துக்கிட்டு கார்த்திகோட ஒண்ணு செய்யறதுக்கு எனக்கு பண பலம் வேணும். ஆனா நான் நம்பின பைரவி எஸ்எஸ்கே என்ன ஏமாத்திட்டாங்க. ச்சே, அந்த வீட்ல காசை தண்ணி மாதிரி செலவு பண்ண. ஆனா இந்த வீட்ல 10 பைசாக்கு வழியே இல்லாம இருக்கேன். ஐயோ, ஏய் என்னடி பண்ற? சும்மா இருமா. பணம் 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 பிறந்ததுல இருந்தே பணத்துக்காக ஓடுறதே வேலையா போச்சு. அதுக்காக சாக போறியா? ஏய் அப்ப இலக்கிய ஜெயிச்சிருவாடி. அம்மா, காசு இருந்தாதான் என் மூளையே வேலை செய்யும். எனக்கு இப்ப பணம் வேணும். நீ ஐடியா சொல்லு. என்ன பண்றது? சொல்லு. அம்மா, அப்பா கிட்ட பணம் இருக்குமா? இருந்தாலும் அவர் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரேடி. அவர்தான் இப்ப முடங்கி போய் கிடக்குறாரே. தர முடியாதுன்னு சொன்னா இதுக்குள்ளதான் இருக்கணும். ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு, பாக்கணும் நான் அத. நல்ல ஐடியா. ஒரு நிமிஷம் இரு. தள்ளு.
கொஞ்சம் ஆக்காட்டுங்க. ஆ, அப்படிதான். ஏய், இப்போதைக்கு லக்ஷ்மி இந்த பக்கம் வரமாட்டா. இரு பார்க்கலாம். என்னம்மா ஒரு பைசாவை கூட காணோம்? இல்லையேடி, அந்த ஆள் கண்டிப்பா பணம் வச்சிருப்பாரு. அப்ப தேடு. ஏண்டி, என்னடி இது? கொடு பாப்போம். அம்மா பாத்தியா? அப்பா பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் எஃப்டி வச்சிருக்காரு. என்னடி சொல்ற? 10 லட்சம் ரூபாயா? உண்மையாவா சொல்ற? ஆமாமா, ஏதோ எஸ்ஏஜி பேங்க்ல எஃப்டி போட்டிருக்காரு. அட பாவி மனுஷா, நான் கேட்டா 10 பைசா தரமாட்டாரு. ஆனா எனக்கு தெரியாம இவ்ளோ காசு வச்சிருக்காரா? அட்ரஸ் சக்க 5க்கும் 10க்கும் அழுதுட்டு இருந்த எனக்கு 10 லட்சம் பல்கா மாட்டிருக்கு. இது எனக்கு போதும். அந்த இலக்கியா கண்ல விரல விட்டு ஆட்டிடுவேன். ஆனா உங்க அப்பா பேர்ல இருக்கிற பணத்தை நீ எப்படி எடுப்ப? அதான் புருஷனு கை காலே விளங்காத. இந்த காரணத்தை வச்சு வாரிசுங்கிற முறையில பணத்தை கிட்ட பேங்க்ல வாங்கிட மாட்டேன். ஏய், இது மட்டும் உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னு வையி. என்ன பண்ணுவாரு? ஒண்ணும் பண்ண முடியாது. இனி நம்ம ராஜ்யம்தான். பணம் கைக்கு வந்ததும் முத வேலையா அந்த லக்ஷ்மியும் வசந்தியும் துரத்தணும். அம்மா, இத பத்திரமா வை. நாளைக்கு பேங்க்குக்கு போறோம், பணம் 10 லட்சத்தை வாங்குறோம். ஏ இலக்கியா, நாளையில இருந்து என் ஆட்டத்தை நீ பார்க்க தானே போற. இங்கே இருங்க, நான் வரேன். சரிங்க சார். வாங்க எஸ்எஸ்கே. என்ன பைரவி, என்ன உடனே பார்த்தாகணும்னு ஃபோன் பண்ணேன். சோழியன் குடுமி சும்மா ஆடாதே, என்ன விஷயம்? எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். உதவியா? பரவாயில்லையே. இலக்கியாவால உங்க வீட்டுல நடந்த நிறைய குழப்பங்களுக்கு பிறகு என்னையெல்லாம் நீங்க சுத்தமா மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஞாபகத்துல வச்சுக்கிட்டேன், உதவியும் கேக்குறீங்க. என்ன உதவி? என்னோட கௌரவத்துக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் இப்ப பெரிய பாதிப்பு வந்திருக்கு. என்ன நிம்மதியா வெளியே தலை காட்ட முடியாம பண்ணிட்டா. யார் அது? வேற யாரு? இலக்கியா. இலக்கியாவா? அவளால நான் நடுத்தெருவுக்கு வந்துருவணும்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன நடந்துச்சு? உங்களுக்கு தெரியாம என்ன, எங்க வீட்டுல நடந்த ஒரு பிரச்சனையால என் புள்ள கௌதம் மனசொடைஞ்சு இலக்கியாவை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டான். அப்ப எப்படியாவது இலக்கியா கிட்ட இருந்து பிரிச்சு அவனை மட்டும் திரும்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடலான்னு நினைச்சேன். ஆனா அவ ஏதேதோலாமோ தந்திரம் பண்ணி கடைசியில ஏன் வாயாலே அவளை வரவேற்க வச்சு அவளுக்கு ஆரத்தி எடுக்கிற மாதிரி பண்ணி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டா. எல்லாம் அந்த கேடு கெட்ட அஞ்சலி பண்ண தப்பால என்னையும் இலக்கியா கோத்து விட்டுட்டா. எங்க குடும்பத்திலேயே இப்ப என்ன அந்நியமாக்கிட்டா. கௌதம தூண்டி விட்டு ஆபீஸ்ல என் சேர்மன் போஸ்டையும் பிடுங்கி என்ன அந்த வீட்ல ஒரு வேலை செய்யற ஆள் ரேஞ்சுக்கு மாத்திட்டா. குடும்பம், பிசினஸ் எல்லா இடத்துலயும் இப்ப அவ அதிகாரம் தான் கொடி கட்டி பறக்குது. இதெல்லாம் போதாதுன்னு ஆதரவற்ற பெண்களுக்குன்னு ஒரு இல்லம் ஆரம்பிக்க போறாளாம். என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லு பைரவி. அந்த ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தை இலக்கியா ஆரம்பிக்கவே கூடாது. நாளைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக பேசி முடிச்சிருக்காங்க. அதை நடக்க விடாம நீங்க தடுக்கணும். கவலையை விடு,
நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காது. அதை நான் பாத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.